அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூ நுஐம் அல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது ஹில்யத்துல் அவுலியால பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க, ஒரு மனிதன் பாவம் செஞ்சு போட்டு அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு தானே, ஒரு பாவத்தை செஞ்சு போட்டு அதை நினைச்சு சந்தோஷப்படுறது செஞ்ச பாவத்தை விட பயங்கரமானது. செஞ்ச பாவத்தை விட பயங்கரமானது. ஒரு ஆள் பாவம் செய்ய பார்க்கிறாரு, ஆனா அந்த பாவத்துல செய்ய இல்லாம அது தவறி போயிடுச்சு. பாவம் செய்ய தான் போனாரு, அது தவறி போச்சுது. இப்ப அநியாயமே தவறி போச்சுன்னு கவலைப்படுறதுக்கு தானே, கவலைப்படுறது தானே அந்த பாவத்தை செய்யறதை விட பயங்கரமானது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பாவத்தை செஞ்சு போட்டு சந்தோஷப்படுறது அந்த செஞ்ச பாவத்தை விட பயங்கரமானது. பாவம் செய்ய கிடைக்கலையேன்னு வருந்துறது, அந்த வருந்துறதுக்கு தானே அது அந்த பாவத்தை செய்யறதை விட பயங்கரமானது. இந்த எண்ணம் தானே பாவத்துல மகிழ்ச்சி அடைகிறது, பாவம் தவறி போன கவலைப்படுறதெல்லாம் மிக பயங்கரமான ஒரு நிலை. எனவே தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த கருத்து சொல்றாங்க. அபூ நுஐம் அல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது ஹில்யத்துல் அவுலியாவுல இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப எனவே பாவத்தை நினைச்சு வருந்தணும். சஹாபாக்கள் நன்மை செஞ்சா அழுவாங்க, நன்மை செஞ்சா உள்ளம் நடுங்கும், அழுவாங்க. ஏன் அழுவாங்க? அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா, இது அல்லாஹ் நாளைக்கு இஹ்லாஸ் இல்லைன்னு முகத்துல தூக்கி எரிஞ்சிருவானா அப்படின்னு அவங்க நன்மை செஞ்சு போட்டு அழுதாங்க. இன்னைக்கு நாங்க பாவம் செஞ்சு போட்டு சிரிக்கிறோம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர.